வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சப்போட்டா பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. சப்போட்டா பழம் சுவையில் தேன் போல இனிப்பது மட்டும் இல்லாமல் உடலுக்கு தேவையான ஏராளமான ஊட்டச்சத்துக்களையும் மருத்துவ குணங்களையும் கொண்டிருக்கக்கூடிய நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பழமாக இருக்குது. சப்போட்டா பழத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு உடனடி ஆற்றல் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த குளுக்கோஸ், சுக்ரோஸ் போன்ற இயற்கையான சத்துக்கள் அதிக அளவு நிறைந்திருக்கு. உடல் சோர்வாக இருக்கும்பொழுதோ அல்லது கடுமையான வேலைகளுக்கு அப்புறமோ ஒரு சப்போட்டா பழத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா இன்ஸ்டன்ட் எனர்ஜி, உடனடியாக நமக்கு ஆற்றல் கிடைக்கும். விளையாட்டு வீரர்கள், கடின உழைப்பாளர்கள் கூட இது பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த இயற்கை குளுக்கோஸாக அவங்க எடுத்துக்கொள்ளலாம். இது மட்டும் கிடையாதுங்க, நிறைய மருத்துவ நன்மைகள் இருக்கு. ஒவ்வொன்றையும் நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஹெல்த்தி டைஜஷன் உங்களுக்கு ப்ராசஸ் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து சப்போட்டா பழத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. செரிமானத்தை சப்போட்டா பழம் எப்போதுமே உங்களுக்கு சீராக்கும். ஸோ இந்த சப்போட்டா பழத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார் சத்தும், அதாவது அந்த டயட்ரி ஃபைபரும், டேனின் அப்படின்ற வேதிப்பொருளுமே செரிமான மண்டலத்திற்கு பெரிதும் நன்மை பயக்கும். இதனுடைய விளக்கமாக உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது தான் நமக்கு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு ஏற்படுது. ஸோ நம்ம நார் சத்து வளமான அளவில் இருந்திருக்கக்கூடிய சப்போட்டா பழம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா இந்த நார் சத்தானது குடல் இயக்கத்தை நமக்கு சீராக்கி மலச்சிக்கல் பிரச்சனையை முற்றிலும் குணமாக்குவதற்கு உதவி பண்ணும். டேனின் அப்படின்ற அந்த அலர்ச்சி எதிர்ப்பு பொருள் குடலில் ஏற்படக்கூடிய புண்களை, அதாவது அல்சர் மற்றும் குடல் வீக்கத்தெல்லாம் குறைக்கிறதுக்குமே உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல், அல்சர் தொடர்பான பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லாமல் நலமாக இருக்கணும்னா நீங்கள் சப்போட்டா பழங்களை எடுத்துக்கொள்ளலாம். எலும்புகளை வலுவாக்கக்கூடியதுங்க சப்போட்டா பழம். ஸோ ஸ்ட்ராங்கரான போன்ஸ் நமக்கு கிடைக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சப்போட்டா பழங்களில் கால்சியம், பாஸ்பரஸ் மற்றும் இரும்பு சத்துக்கள் கணிசமான அளவில், அதாவது போதுமான அளவில் நம்மளுடைய குடலுக்கு வேண்டிய அளவில் அதில் கரெக்டான அளவில் இருக்குது. ஸோ இதனால் இந்த வயது முதிர்வால் ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானத்தை தடுக்கிறதுக்கும் எலும்புகளினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதுக்கும் இந்த சத்துக்கள் எல்லாமே நமக்கு அவசியம். குறிப்பாக மூட்டு வலி மற்றும் எலும்பு பலவீனத்தால் அவதிப்படுபவர்கள்லாம் இந்த சப்போட்டா பழங்களை தொடர்ந்து சாப்பிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா அந்த போன்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் இருக்காது. வயதான காலங்களில் கூட எலும்பை பலம் பெற வைத்துக் கொள்ளணும்னா வயதானவர்கள் கூட அளவாக சப்போட்டா பழம் எடுத்துக்கொள்ளலாம். சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட் மட்டும் கம்மியாக எடுத்துக்கொள்ளணும். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இளைஞர்களாக இருக்கீங்கன்னா இப்போ இருந்தே அந்த சப்போட்டா பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகளை வலுவாக்கி கொள்ளலாம். இப்போ வயதான காலங்களில் உங்களுக்கு எலும்பு தொடர்பான பிரச்சனைகள், குறிப்பாக அந்த முதுகு வலி ஏற்படுறது, மூட்டு வலி ஏற்படுறது, கை கால்கள் தளர்ந்து போகிறது, இடுப்பு வலி ஏற்படுறது, தோல் பட்டைகளில் வலி ஏற்படுறது, இந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு இருக்காது. ஸ்ட்ராங் அண்ட் ஸ்ட்ரென்த்தாக நீங்கள் இருக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கக்கூடியதுங்க நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சப்போட்டா பழம். சப்போட்டா பழங்களில் விட்டமின் சி மற்றும் விட்டமின் ஏ இந்த மாதிரி இரு முக்கிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்குங்க. ஸோ அந்த விட்டமின் சி அப்படின்றது ஒரு உயிர் சத்து. இது நம்மளுடைய உடல்ல நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தும். அதாவது இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ராங் பண்ணி சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி சாதாரணமான நோய்களை நமக்கு குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கும். மற்றும் சீசனலாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகள் அதையுமே நமக்கு வராமல் தடுக்கும். ஸோ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த விட்டமின் சி, விட்டமின் ஏ நமக்கு கிடைக்கிறதால தான் இம்யூனிட்டி நமக்கு பூஸ்டர் ஆகுது. இதன் மூலமாக நமக்கு எந்த விதமான நோய் தாக்கமும் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைச்சோம்னா சப்போட்டா பழத்தை எடுத்துக்கொண்டு நோய் எதிர்ப்பு சக்தி திறனை நம்ம அதிகப்படுத்திக் கொள்ளலாம். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு, ரெகுலேட்ஸ் பிளட் பிரஷர், அதை ப்ராப்பராக நமக்கு வச்சிருக்கிறதுக்கு எல்லாமே நம்ம தொடர்ந்து சப்போட்டா பழங்களை எடுத்துக்கலாம். சப்போட்டா பழங்கள் இருக்கக்கூடிய பொட்டாசியம் என்ன பண்ணுது, மெக்னீசியம் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே இதய ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியம் தான். எந்த மாதிரி இதய ஆரோக்கியத்துக்கு இது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய இந்த பொட்டாசியம் சத்துக்கள் நம்மளுடைய இதயத்துக்கு ரத்த ஓட்டம் ரத்த நாளம் வழியாக போகுங்க. அந்த ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் செல்வதற்கு பொட்டாசியம் சத்து தான் ஹெல்ப் பண்ணுது. அதாவது ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் பிரஷர், அந்த உயர் ரத்த அழுத்தமாக இருக்கக்கூடிய நரம்புகளில் இருக்கக்கூடிய அந்த தன்மை, அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்துறதே பொட்டாசியம் சத்து தான். அந்த பொட்டாசியம் சத்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சப்போட்டா பழத்தில் இருக்கிற ரத்த ஓட்டம் நமக்கு சீராகிடும். இதனால அந்த உயர் ரத்த அழுத்தம், ஹைப்பர் டென்ஷன் நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம். மெக்னீசியம் சத்து என்ன பண்ண அப்படின்னா ரத்த நாளங்களுடைய செயல்பாட்டுகளை இன்னும் மேம்படுத்துறதால உங்களுக்கு அந்த பிபி ப்ராப்ளமே இருக்காது. போதுமான அளவுக்கு பிளட் வெசல்ஸ்ல ரத்த ஓட்டம் சிறப்பான அளவில் உங்களுக்கு இதயத்துக்கு கிடைக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளும் உங்களுக்கு ஏற்படாது. நலமாக இருக்கலாம். மன
மன அழுத்தத்தை குறைத்துக் கொள்வதற்கு எல்லாமே நீங்கள் சப்போட்டா பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம் சப்போட்டா பழம் எடுத்துக்கொள்ளும் போது. இப்போ சப்போட்டா பழம் வந்து ஒரு சிறந்த இயற்கை அமைதிப்படுத்தியாக அது உங்களுக்கு வந்து செடேட்டிவாக வந்து செயல்படுதுங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய நரம்புகளை வந்து அமைதிப்படுத்தி மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உதவுது. தூக்கமின்மை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இன்சோமியா பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள்லாம் இரவில் சப்போட்டா பழம் வந்து சாப்பிடுவது அவங்களுக்கு ஒரு நல்ல தூக்கத்தை வந்து கொடுக்கும். ஸோ இப்போ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய படபடக்கக்கூடிய தன்மை எதுலையுமே அந்த வந்து உங்களுக்கு ஒரு மாதிரியான ஸ்ட்ரெஸ் டென்ஷனாகவே அவங்களுக்கு ஆகிறது அது மாதிரிலாம் இல்லாமல் மகிழ்ச்சியான ஹார்மோன்கள் உங்களுக்கு வந்து சுரக்க ஆரம்பிக்கப்படும். இயல்பாகவே தூக்கம் அப்படின்றது வர ஆரம்பிக்கப்படும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்ட்ரெஸ் டென்ஷனாக இருக்கீங்கன்னா சப்போட்டா பழங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா போதுமான அளவுக்கு அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி கொண்டு மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாக செயல்படலாம். அல்லது உங்களுக்கு அந்த தூக்கமின்மை பிரச்சனை அவதிப்படுவர்கள் இரவு சப்போட்டா பழம் சாப்பிடும்போது நல்ல தூக்கம் வந்து கிடைக்கும். நீங்கள் தொடர்ந்து சப்போட்டா பழத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் இருக்கக்கூடிய கலோரிகளினுடைய அளவை பொறுத்து உங்களுக்கு நிறைய மருத்துவங்கள் கிடைக்கும். ஊட்டச்சத்துக்களை பொறுத்து மருத்துவர்கள் கிடைக்கும். நீங்களும் நலமாக இருக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவை மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.